வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள இலங்கை சமூகத்தினரை சந்தித்து அனுரகுமார திசாநாயக்க. கிருணிகாவுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணை ஒத்திவைப்பு. அரசு பாடசாலைகளில் ஆசிரியர் வெற்றிடம் வெளியான அறிவிப்பு. தலைமன்னார் கவஜன் குடியிருப்பு பகுதியில் கனியமணல் அகழ்வுக்கு மக்கள் எதிர்ப்பு. கிளிநொச்சி கரைச்சி பகுதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய 4 உணவகங்களுக்கு எதிராக நடவடிக்கை. 2 மாதங்களுக்கு மூடப்படும் கொழும்பு பிரதான வீதி சாரதிகளுக்கு அறிவுறுத்தல் விடுப்பு. தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய ராஜ்யத்தில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அவர் நேற்று முன்தினம் இங்கிலாந்தை சென்றடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தின் ஹீத்ரோ விமான நிலையத்திற்கு வந்திறங்கிய அனுரவை பலரும் வரவேற்றுள்ளனர். இந்த நிலையில் இன்று கிறிஸ்டல் கிராண்டில் இங்கிலாந்தில் உள்ள இலங்கை சமூகத்தினர் மத்தியில் அனுரகுமார திசாநாயக்க உரையாற்றுகின்றார். ஏற்கனவே அனுரகுமார திசாநாயக்க கனடா மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளுக்கும் சென்று இலங்கை சமூகத்தினரை சந்தித்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு மனு விசாரணையை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவருக்கு இதுவரையில் விதிமுறைகள் எதுவும் பிறப்பிக்கப்படாத நிலையில் அவர் தனிப்பட்ட முறையில் நீதிமன்ற அவமதிப்பு விண்ணப்பத்துடன் நீதிமன்றில் முன்னிலையாக வேண்டிய அவசியமில்லை என மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் அமர்வு தெரிவித்துள்ளது. முன்னதாக கிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்கப்பட்டதால் அவர் தனிப்பட்ட முறையில் முன்னிலையாக வேண்டிய அவசியமில்லை என கிருணிகா பிரேமச்சந்திர சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி பர்மன் காசிம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். இதனைத் தொடர்ந்து கல்கிசை நீதிவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் தனக்கு பிணை வழங்கிய நீதிவான் உத்தரவு தொடர்பில் பிரதிவாதி கிருணிகா பிரேமச்சந்திர ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டதாக மனுதாரர் கிசாம் ஜமால்டீன் குற்றம் சுமத்தியுள்ளார். அது மாத்திரமின்றி பிரதிவாதியின் நடத்தை தற்போது நடைபெற்று வரும் நீதித்துறை நடவடிக்கைகளில் தலையிடுவதற்கு ஒப்பானது என்றும் நீதி நிர்வாகத்தின் மீது பொதுமக்களின் மனதில் சந்தேகத்தை ஏற்படுத்தும் முயற்சி என்றும் மனுதாரர் கசாம் ஜமால்டீன் குற்றம் சுமத்தியுள்ளார். தலைமன்னார் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கயவன் குடியிருப்பு பகுதியில் அடாத்தாக பிடிக்கப்பட்ட காணியில் கனிய மணல் அகழ்வு இடம்பெற இருந்த நிலையில் இன்றைய தினம் ஒன்று கூடி அப்பகுதி மக்கள் எதிர்ப்பை வெளியிட்டனர். தலைமன்னார் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கவஜன் குடியிருப்பு பகுதியில் சுமார் 160 ஏக்கர் பனைமரங்களை கொண்டு குறித்த காணி சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்டு குறித்த காணி அடைக்கப்பட்டுள்ளது. குறித்த காணி இந்தியன் தனியார் கம்பெனி ஒன்றிற்கு கனியமணல் அகழ்வுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த காணியில் உள்ள பல நூற்றுக்கணக்கான பனைமரங்கள் அழிக்கப்பட்டு கனியமணல் அகழ்வு இடம்பெற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு பாதிக்கப்பட்ட மக்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த காணிக்குள் இன்றைய தினம் காலை வருகை தந்து சிலர் காணியில் கனியமணல் அகழ்வில் ஈடுபட நடவடிக்கை எடுத்த நிலையில் அப்பகுதி மக்கள் ஒன்று கூடி எதிர்ப்பை தெரிவித்தனர். குறித்த காணியில் என்ன திட்டம் முன்னெடுக்கப் போகின்றார்கள் என்ற விடயம் தமக்கு தெரியாது என்றும் வெளிப்படையாக எமக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் அந்த மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அப்பகுதிக்கு சென்று பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மக்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் அடாத்தாக பிடிக்கப்பட்ட காணி பகுதிக்கு சென்று அங்கு பொறுப்பாக இருந்தவருடன் கலந்துரையாடியதுடன் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றமையினால் இவ்விடத்தில் எவ்வித நடவடிக்கையும் முன்னெடுக்க வேண்டாம் என்றும் மக்களுடன் பிரிதொரு தினத்தில் இவ்விடயம் தொடர்பாக கலந்துரையாடி முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த காணியில் நின்று உரிய நபர் எவ்வித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்காத நிலையில் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். மாதிரி கிராமத்தில் நிக்கிறோம் நாங்க. எங்கட ஒரு பின்னுக்கு ஒரு தனியார் கம்பெனி வந்து காணி விலைக்கு எடுத்து அதுல என்ன செய்யணும் தெரியாது. இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னடா, இந்த காணி எடுத்த காணியில நான் காணி உங்களோட நான் அந்த பிரச்சனை நான் வரையில, நான் பொதுவான ஒரு மனுஷன். இந்த காணிகளை என்ன திட்டம் செய்ய போறீங்கன்னா எங்களுக்கு எழுத்து மூலம் தரணும். ஆனா இதுல எங்களோட சனத்துக்கு பாதிப்பு வரை மண்ணகழ்வோ காத்தாடியோ அது வரது கடைசி வரையும் விட மாட்டோம். இதான் இந்த பிரச்சனையால எங்களோட மக்கள் இங்க செத்தாலும் சாவாங்க, அந்த திட்டத்தை கடைசி வாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம். எனக்கு தேவை இப்ப எங்களோட பிரதிநிதியாக இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஜிஎம்ஆர், அரசாங்க சார்பானாக்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு தீர்வு திட்டத்தை எடுத்தணும், எழுத்து மூலம் தரணும். எங்களுக்கு இதுக்குள்ள இந்த திட்டம் தான் இதுக்குள்ள செய்வோம்.
கொகுவல சந்தியின் 2ஆம் மேம்பாலத்தின் எஞ்சிய திருத்தப் பணிகள் இன்று முதல் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதனால் குறித்த வீதியூடாக போக்குவரத்தை மட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. 2 மாதங்களுக்கு இந்த திருத்தப் பணிகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. எனவே கொகிவெல சந்தியூடாக கொரணி கொழும்பு பிரதான வீதியில் பயணிக்கும் சாரதிகள் மாற்று வீதியை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதே நேரம் பொது பயணிகள் போக்குவரத்திற்காக மாத்திரம் கொரணி கொழும்பு பிரதான வீதி திறந்திருக்கும் என காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் கனரக வாகனங்களும் இந்த வீதியில் அனுமதிக்கப்பட மாட்டாது என காவல்துறை தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட உப பிரதேச செயலகம் ஒன்றில் சிபாரிசு கடிதம் பெறுவதற்காக சென்ற பெண்ணொருவருக்கு கடந்த 1 மாதங்களாக குறித்த கடிதத்தை வழங்காது இழுத்தடிப்பு செய்வதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் கருத்து தெரிவிக்கையில், குடும்பத்தில் பாரிய பொருளாதார பிரச்சினை, எனக்கு 3 பிள்ளைகள், தோட்டத்தில் போதிய வருமானம் இல்லாமல் வெளிநாடு சென்று எனது குடும்ப வறுமையை ஈடு செய்யும் நோக்கில் முகவர் ஒருவர் மூலம் வெளிநாடு செல்ல சகல ஏற்பாடுகளும் செய்து முடித்து இறுதியில் பிரதேச செயலகத்தின் கடிதம் பெற வேண்டிய நிலையில் கடந்த மாதம் முதல் அலைந்து வருகின்றேன். அங்குள்ள அதிகாரி ஒருவர் 10,000 ரூபாய் கேட்டு கடந்த 1 மாதமாக என்னை இழுத்தடிப்பு செய்து வருகின்றார். இதனால் எனக்கு வெளிநாடு செல்ல முடியாதுள்ளது. இவ்வாறான அதிகாரிகளின் இந்த செயல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்டிக்க வேண்டும் என புகார் அளித்துள்ளார். ஜாழ் நகர் பகுதியில் நவீன வசதிகளுடன் கூடிய பொது மலசலக்கூட தொகுதியொன்றை நிர்மாணிப்பதற்கான திட்ட வரைவுகள் தொடர்பில் துறைசார் அதிகாரிகளுடன் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கலந்துரையாடியுள்ளார். ஜாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் நகர பகுதிகளுக்கு தினமும் வரும் பெரும் எண்ணிக்கையிலான மக்களின் அவசிய தேவை கருதி நகர பகுதியில் நவீன வசதிகளை கொண்டு பொது மலசல கூடம் ஒன்றை அமைப்பதற்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் முன்வைக்கப்பட்ட திட்டத்திற்கு அமையவே இன்றைய தினம் குறித்த திட்ட வரைவுகளை இறுதி செய்து கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் குறித்த மலசல கூட தொகுதியை அமைப்பதற்கான திட்ட வரைவுகள் இறுதி செய்யப்பட்டதுடன் குறித்த திட்டத்தை துரிதமாக முன்னெடுக்குமாறும் அமைச்சர் துறைசார் அதிகாரிகளுக்கு பணித்துள்ளார். நகர அபிவிருத்தி அதிகார சபையின் பங்களிப்புடன் முன்னெடுக்கப்படவுள்ள குறித்த திட்டமானது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் திட்டமிடல்களை அடுத்து விரைவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இக்கலந்துரையாடலின் போது ஜாழ் மாநகர ஆணையாளர், பொறியியலாளர்கள், அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்று இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை கிரிக்கெட் சபையின் புதிய ஜாப்பிற்கான சட்டமூலம் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதியரசர் KD சித்ரஸ்ரீ தலைமையிலான நிபுணத்துவ குழுவினர் இந்த சட்டமூலத்தை தயாரித்து ஜனாதிபதியிடம் கையளித்தனர். இலங்கை கிரிக்கெட் சபை எதிர்கொண்டிருக்கும் பிரச்சினைகள் குறித்து பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக அமைச்சரவையினால் கடந்த வருடம் நவம்பர் மாதம் அளவில் அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டது. இந்த அமைச்சரவை உபகுழுவில் ஜனாதிபதி சட்டத்தரணி அலிசப்ரி தலைமையில் மின்சக்தி வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர, தொழில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்காரு, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் ஆகியோர் அங்கம் வகித்தனர். இந்த குழு கிரிக்கெட் துறையுடன் தொடர்புபட்டு சகல தரப்பினருடனும் ஆலோசித்து கடந்த ஜனவரி அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த அறிக்கையில் இலங்கை கிரிக்கெட் கட்டமைப்பை முழுமையாக மறுசீரமைப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டது. அதன்படி அமைச்சரவை உபகுழு அறிக்கையை மையப்படுத்தி அமைச்சரவையினால் கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இலங்கை கிரிக்கெட் சபைக்கு புதிய ஜாப்பிற்கான சட்டமூலத்தை தயாரிக்க நிபுணத்துவ குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. மேற்படி இந்த குழுவின் இணைப்பாளராக ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் லோஷினி பீரிஸ் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்டு வானில சுண்டியாற்று பகுதியில் ஜானை தாக்குதலுக்கு இலக்காகி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் கிண்ணியா இடிமனை சேர்ந்த இளம் குடும்பஸ்தரான அப்துல் சத்தார் முகம்மது அயாஸ் என்பவர் ஆவார். குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, தந்தையுடன் பண்ணைக்கு சென்ற வேளையில் மறைந்திருந்த யானை ஒன்று தாக்கியுள்ளது. இப்பகுதியில் 2 வாரத்திற்குள் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிண்ணியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பிரதேசத்திலே 2 வாரங்களுக்குள் இன்று 4வது யானை தாக்குதல் மரணம் ஏற்பட்டிருக்கின்றது. தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடி செல்லுகின்றவர்கள் விவசாயத்தையும் கால்நடைகளையும் வளர்ப்பதற்காகவும் பயிற்சிகளை மேற்கொள்வதற்காகவும் அந்த பிரதேசங்களுக்கு சென்று வருகின்றார்கள். அங்கே யானை மனித மோதல் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இங்கு வாழுகின்ற மக்கள் இந்த இடத்தை விட்டு வெளியேறுவதற்கு தயாராகுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இங்கே யானைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை தருகின்றோம் என்று புனர்வாழ்வளிக்கப்பட்டு மீள்குடியேற்றம் நடைபெற்றது. அவ்வாறு இருந்தும் அந்த யானை வேலிகள் அனைத்துமே
தற்போது இயங்காத ஒரு நிலையில் காணப்படுகின்றது. அங்கே வருகின்ற அந்த மின் அதிர்வை வழங்குவதற்கான அளவு போதாமல் இருப்பதனால் யானைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றன, ஊருக்குள் வருகின்றன. பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், வெளியில் இறங்க முடியாது. இரவு நேரங்களில் அது பயங்கரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு தொடர்ச்சியாக இந்த யானை தாக்குதல்களுக்கு உள்ளாகி மனிதர்கள் இறக்கின்ற போது அந்த குடும்பங்களுக்கான எதிர்கால வாழ்வாதாரம் என்ன, அவர்களுடைய எதிர்காலம் என்ன என்கின்ற பாரிய கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றது. இந்த இடத்திலே அதற்காக கடமை புரிகின்ற அதிகாரிகளும் அந்த யானை வேலிகள் பராமரிப்பு போன்றவற்றுக்காக கடமை செய்கின்ற அதிகாரிகளின் கவனஈனமாகத்தான் இது நிச்சயமாக இருக்க வேண்டும். இந்த விடயத்திலே பிரதேச செயலாளர், ஆளுநர், இந்த அரசாங்கம் எல்லோரும் ஒன்றுபட்டு உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு பாடசாலைகளில் உள்ள அனைத்து ஆசிரியர் வெற்றிடங்களுக்கும் எதிர்வரும் சில மாதங்களில் பூர்த்தி செய்யப்படும் என தென் மாகாண ஆளுநர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். நடனம், அழகு மற்றும் கலை பாடங்கள் தொடர்பான அனைத்து ஆசிரியர்களையும் பட்டதாரிகளிடமிருந்து பெற முடியாது. எனவே பட்டதாரிகளை ஆசிரியர் உதவிகளுக்காக நியமித்து பயிற்சி அளித்து பாடசாலைகளுக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாடசாலைகளில் உள்ள ஆசிரியர் வெற்றிடங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படும். இதேவேளை நாட்டில் உள்ள தேசிய பாடசாலைகளுக்கு 2500 புதிய ஆசிரியர் நியமனங்களை ஜூலை மாதம் 3ஆம் தேதி வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி கரச்சி சுகாதார பரிசோதகர்கள் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் 4 உணவகங்கள் சுகாதார சீர்கேட்டுடன் காணப்பட்டதை அடுத்து நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சுகாதார பரிசோதகர் பிரிவினர்களால் கிளிநொச்சி வைத்தியசாலையை அண்டிய பகுதியில் உள்ள உணவகங்கள் திடீர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது மக்கள் பாவனைக்கு பயன்படுத்த முடியாத நிலையில் உணவுப் பொருட்கள் காணப்பட்டுள்ளன. இந்த நிலையில் குறித்த உணவகங்களுக்கு எதிராக கிளிநொச்சி நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பொழுது 4 உணவக உரிமையாளர்களுக்கும் 1,50,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் அதில் 2 உணவகங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டு சுகாதார பரிசோதகரின் பரிசோதனையின் பின்னர் மீண்டும் உணவகங்கள் திறக்க அனுமதிக்கப்படும் என சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டின் பெருந்தோட்டப்புற தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு பாடசாலை அடிப்படையில் ஆசிரியர் உதவியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக தகமைகளை கொண்டோரிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இதற்கான விண்ணப்ப படிவங்கள் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் இணையதளத்தினூடாக பெற்றுக்கொள்ள முடியும். விண்ணப்ப படிவங்களை நிகழ்நிலை முறையினூடாக மாத்திரமே சமர்ப்பிக்க முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விண்ணப்ப படிவங்கள் எதிர்வரும் 2024ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 12ஆம் தேதி அன்று பிற்பகல் 9 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும். மேலும் இதற்கான பரீட்சை 2024 ஆகஸ்ட் மாதத்தில் நடாத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 150 கோடி மதிப்பிலான போதைப் பொருளை வேளாங்கண்ணியில் கியூ பிரிவு போலீசார் நேற்று கைப்பற்றியுள்ளனர். அதேவேளை காரில் ரகசிய அறை அமைத்து கடத்திய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியிலிருந்து இலங்கைக்கு பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கடத்த இருப்பதாக நாகை கியூ பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து வேளாங்கண்ணி ஆரிய நாட்டு தெருவில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் ஆய்வாளர் ராமச்சந்திர பூபதி தலைமையிலான கியூ பிரிவு போலீசார் தீவிர சோதனை நடத்திய நிலையில் விடுதியில் ஓர் அறையில் தங்கியிருந்த 2 பேரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் 75 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் சர்வதேச சந்தை மதிப்பு 150 கோடி என தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.